வந்திருக்கிறவங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்பது, வாசிப்பது, அதை கைக்கொள்வது நமக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய ஒரு பாக்கியம். கர்த்தருடைய வார்த்தையை வாசிப்பது, கேட்பது, இதை கைக்கொள்வது நமக்கு மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தை தருகிறது. வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வசனம் கேட்க கிடைக்காத பஞ்சத்தை நான் அனுப்புவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். எனவே இந்த நாட்களில் தேவன் எதை விரும்புகிறார், தேவன் எதை விரும்புகிறார் என்பதை குறித்து நாம் பார்க்க வேண்டும். மனிதன் எதை விரும்புகிறான் என்பதல்ல, தேவன் எதை விரும்புகிறார் அப்படின்னு நம்ம யோசிக்கமா? நமக்கு விருப்பமானதெல்லாம் நாம் கடவுள்கிட்ட கேட்குறோம். ஆனால் தேவன் எதை விரும்புகிறார் என்பதை நாம் யோசிக்க வேண்டும். அதை யோசிப்போமானால் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கை மிகவும் மகிழ்ச்சியானதாய், நம்முடைய வாழ்க்கை மிகவும் ஆசீர்வாதமானதாய், மிகவும் அர்த்தமுள்ளதாய் இருக்கும். சரியா? தேவன் எதை விரும்புகிறார் என்பதை நாம் சிந்திக்கும் போது நம்முடைய வாழ்க்கை அர்த்தமுள்ளதாய் மாறுகிறது, ஆசீர்வாதமாய் மாறுகிறது. நம்முடைய வாழ்க்கை அது உயிர் உள்ளதாய் மாறுகிறது. எனவே தேவன் எதை விரும்புகிறார், நாம் எதை விரும்புகிறோம் என்பது அல்ல. வாசிக்கலாம். சங்கீதம் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். சங்கீதங்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் பாருங்க, பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார். இதை அறிந்து கொள்ளுங்கள். உலகத்தில் எத்தனையோ கோடிக்கணக்கான மில்லியன் கணக்கான ஜனங்கள் வாழ்கிறாங்க. ஆனால் அவர் பக்தி உள்ளவனை அவர் தமக்காக தெரிந்து கொண்டார். இந்த உலகத்தில் ஜனங்கள் தங்களுக்காக வாழ்கிற ஜனங்கள் நிறைய பேர் இருக்காங்க, மற்றவர்களுக்காக வாழ்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார். அப்போ அவர் யாருக்காக, தமக்காக அவர் யாரை தெரிந்து கொள்வார் அப்படின்னா, பக்தி உள்ளவர்களை. பாருங்க, இந்த உலகத்தில் புசிப்பும் குடிப்பும் களியாட்டும் வெறியும் பொழுதுபோக்கும் சுற்றுலாவும் இதுதான் ஜனங்கள் மத்தியில் இருக்க தவிர பக்தியை பார்ப்பது ரொம்ப அரிதாக இருக்கிறது. எனவே வேதம் சொல்லுகிறது, பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார். அப்போ அவருக்காக தெரிந்து கொண்டப்பட்ட யாரை தெரிந்து கொள்றார் அப்படின்னா, பக்தி இருக்கணும் நம்மகிட்ட. வாழ்க்கையில் தேவ பக்தி காணப்படணும். தேவ பக்தி நாம் விரும்பணும். தேவ பக்தியாய் வாழ்வதற்கு நாம் வாஞ்சிக்கணும். அப்போ அவர் என்ன செய்யறாரா, அவருக்காக தெரிந்து கொண்டார். பாருங்க, அவருடைய பிரதிநிதியாய் நம்மை தெரிந்து கொள்றார். இந்த பூமியில நாம் அனாதைகளாய் அல்லது உதவியற்றவர்களாய் இல்லை. நாம் பக்தி நமக்கு இருக்குன்னா, கடவுள் மேல நமக்கு பக்தி இருக்குன்னா, அவருக்காக நம்மை தெரிந்து கொள்கிறார். அந்த முழு உலகமும் நமக்கு ஆப்போசிட்டா இருந்தாலும் பரவாயில்ல, கர்த்தருக்காக நம்மை தெரிந்து கொள்கிறார். வேதத்தில் வாசிக்கிறோம் இன்னொரு வசனம், மீகா 7:2 படிங்க. மீகா 2ஆம் அதிகாரம் மீகா 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். மீகா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் தேசத்தில் பக்தியுள்ளவன் அற்று போனான். அந்த நாட்களில் இப்படியே பழைய ஏற்பாட்டின் நாட்களில் முழு தேசத்திலும், அந்த இஸ்ரவேல் தேசத்தில் பார்க்குறாரு, தேசத்தில் பக்தி உள்ளவன் அற்று போனான், மனுஷரில் செம்மையானவன் இல்லை, அவர்கள் எல்லாரும் இரத்த நிந்த பதிவிருக்கிறார்கள், அவனவன் தன் சகோதரனை வலையிலே பிடிக்க வேட்டையாடுகிறான். காரணம் என்ன? பக்தி இல்லை. பக்தி உள்ளவன் அற்று போயிட்டான். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில்
பக்தி இருக்கா, காணப்படுதா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும். ஏதோ பக்தின்னு ஒன்று நாம் நினைக்கிற பக்தி இல்லை. பக்தி என்பது தேவன் நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்கிற பக்தி, தேவன் நம்ம வாழ்க்கையில் வெளிப்படுத்த விரும்புகிற பக்தி, அது அவருடைய நாமத்தை மைமைப்படுத்த விரும்புகிற பக்தி. செம்மையானவன் இல்லை, மனுஷரில் செம்மையானவன் இல்லை. எல்லாரும் ரத்தம் சிந்த பதிவிருக்கிறார்கள். அவனவன் தன் தன் சகோதரனை வலையிலே பிடிக்க வேட்டையாடுகிறான். இது எங்கெல்லாம் நடக்குன்னா, கிறிஸ்தவ சபைகளையும் இது நடந்துட்டு இருக்கு, கிறிஸ்தவ குடும்பங்களையும் நடந்துகிட்டு இருக்கு. சரியா? வெளியில இல்ல. அப்போ பக்தி உள்ளவனா இருப்பான்னா அவன் ரத்தம் சிந்தின மற்றவங்களை பகைத்தாலே நாம் ரத்தம் சிந்துகிறோம், மற்றவர்கள் அன்பு கூறாமல் இருந்தால் நாம் ரத்தம் செய்கிறோம். எனவே நாம் மற்றவர்களை அன்பு கூறாமல் போனாலே நாம் என்ன செய்கிறோம்? ரத்தம் சிந்துகிறோம். அடுத்து அவனவன் தன் தன் சகோதரனை வலையிலே பிடிக்க வேட்டையாடுகிறான். அடுத்தவன் அல்ல, ஒரே அப்பத்தில் பங்கு பெறுகிற, ஒரே ரசத்தில் பானம் பண்ணுற, ஒரே குடும்பத்தில் ஒரே வீட்டில் இருக்கவங்களே இப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். காரணம் என்ன அப்படின்னா, ஒருவேளை கணவன் மனைவியாக கூட இருக்கலாம். சரியா? என்ன காரணம்? பக்தி இல்லை, தேவ பக்தி இல்லை. தேவ பக்தி இருந்தால் இப்படி நம்ம வாழ்க்கை இருக்க முடியாது. பிரியமானவர்களே, தேவ பக்தி நம்முடைய வாழ்க்கையில் இருக்கு, மிக மிக முக்கியமான காரியம். யோசித்து பாருங்க, அது இருக்கா? நம்முடைய வாழ்க்கையில் காணப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். எனவே கர்த்தர் தேவ பக்தி உள்ளவனை தேடிக்கொண்டிருக்கிறார். சரியா? இன்னொரு வசனத்தை நாம் வாசிப்போம். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். அப்போஸ்தலர் 10:35. எந்த ஜனத்தினாயிலும் அவருக்கு பயந்திருந்து. யாருக்கு மனுஷனுக்கு இல்ல, மனுஷனுக்கு பயந்து இல்ல, தேவனுக்கு பயந்திருந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவனே அவருக்கு உகந்தவன் என்று நிச்சயமாய் அறிந்திருக்கிறேன். பேதுரு சொல்றார். இவர் கொர்நேலிய வீட்டுக்கு போறாரு. அவன் புறஜாதியான ஒரு மனுஷன். நல்லா கவனிக்கணும். அவன் கிறிஸ்தவன் கிடையாது. அவன் யார் கிடையாது? கிறிஸ்தவன் கிடையாது. அவன் புறஜாதியான ஒரு மனுஷன், இயேசு கிறிஸ்துவை அறியாத ஒரு மனுஷன், தேவனை தெரியாத ஒரு மனுஷன். அப்போ அதுக்கு முந்தின வசனம் படிக்கலாம். தேவன் யாரு? பட்சபாதம் உள்ளவர் அல்ல. தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. அவர்கிட்ட பட்சபாதமே கிடையாது. அவர் யாருக்குமே பார்ஷுவாலிட்டி என்ன செய்ய மாட்டாரு, பார்க்க மாட்டாரு. அன்றும் எந்த ஜனத்திலாயினும் அவருக்கு பயந்திருந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவனே அவருக்கு உகந்தவன் என்றும் நிச்சயமாக இருந்திருக்கிறேன். கடவுளுக்கு யார் பிரியமானவன் அப்படின்னா, கர்த்தருக்கு பயப்படணும், அடுத்து நம்முடைய வாழ்க்கையில நீதியை செய்யணும். அப்போ தேவ பக்தி எங்க இருக்கும்? அங்க என்ன இருக்கும்? நீதி இருக்கும், நியாயம் இருக்கும், இரக்கம் இருக்கும், தாழ்மை இருக்கும். இதுதான் அடிப்படையான காரியங்கள் கிறிஸ்தவத்துக்கு. எனவே எல்லாருக்கும் கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை கொண்டு அவர் சமாதானத்தை சுவிசேஷமாய் கூறி இஸ்ரவேல் புத்திரருக்கு அனுப்பின வார்த்தையை அறிந்திருக்கிறீர்களே. அங்க போய் இயேசு கிறிஸ்துவை பற்றி பேசுறான். பாருங்க, அவன் கர்த்தருக்கு பயந்த ஒரு மனுஷனா இருந்தபடினால, தேவ பக்தி உள்ள ஒரு மனுஷனா இருந்தபடினால அவனுக்கு இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்தும்படி பேதுருவை அனுப்புகிறார் தேவன். சரியா? எனவே நமக்கு தேவ பக்தி இருக்குன்னா தேவ மனிதர்கள் நம்மை தேடி வருவார்கள். இல்லாட்ட பிசாசு தான் தேடி வருவான். பார்த்துக்கோங்க. எப்படி அவன் தேடி வருவான். எனவே தேவ பக்தி என்பது எவ்வளவு முக்கியமானது என்பதை நாம் யோசிக்கணும். இன்னைக்கு உலகத்துல தேவ பக்தி இல்லாமல் ஜனங்கள் வாழ்ந்துட்டே இருக்காங்க, நீங்களும் நானும். அப்போ தேவ பக்தி உள்ளவங்களுக்கு தேவ வாழ்க்கையில நீதி செய்யும்போது அவர் இயேசு கிறிஸ்துவை அவர்களுக்கு அனுப்பி அவர் தம்மை வெளிப்படுத்துகிறார். தேவன் தம்மை வெளிப்படுத்துகிறார். எனவே பிரியமானவர்களே,
நம்ம வாழ்க்கையில் எது முக்கியம் அப்படின்னா, தேவ பக்தி. எதை செய்தாலும் எந்த காரியத்திலும் நமக்கு என்ன இருக்கணும்? தேவ பக்தி இருக்கணும். எபிரேயர்கள் நிருபம் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் படிக்கலாம். எபிரேயர்கள் நிருபம் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே எப்படி? அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். பாருங்க, தேவபக்தி உள்ளவங்க சோதிக்கப்படுவாங்க. அது நல்லா தெரியணும். தேவபக்தி உள்ளவங்க என்ன செய்வாங்க? எப்படி ஒரு பள்ளிக்கூடம்னா பரிச்சை உண்டுலாம், பரிச்சை இல்லாத பள்ளிக்கூடத்தில் நம்ம பிள்ளைகளை அனுப்ப மாட்டோம். அப்போ தேவபக்தியெல்லாம் யாரு விரும்புவா அப்படின்னா, தேவபக்தியில் உள்ள பிள்ளைகளுக்கு சோதனை வரும். அந்த சோதனையில் அவங்க ஜெயிச்சிருவாங்க. ஏன்னா யாக்கோபு 1:12 படிங்க. யாக்கோபு 1:12. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்போ தேவ பக்தி உள்ளவனுக்கு சோதனை வரும். ஆனால் சோதனை உள்ளவனுக்கு அவர் என்ன செய்வார்? உதவி செய்வார். சரியா? நல்லா கவனிக்கணும் நீங்க. அப்போ சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்புள்ளவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை. அப்போ வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடம் யாருக்கு? தேவபக்தி உள்ளவர்களுக்கு. அந்த தேவபக்தி சோதிக்கப்படும். அந்த சோதிக்கப்பட்ட பின்பு அவங்க தான் உண்மையிலே தேவனை அன்பு கூறுகிறவங்க அப்படிங்கிறது வெளிப்படும். அவங்களுக்கு அவர் வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை அவங்க என்ன செய்வாங்க? பெற்றுக்கொள்வார்கள். அப்போ ஜீவ கிரீடத்தை பெறணும்னா நமக்கு தேவபக்தி முக்கியம். அந்த தேவபக்தியில நம்ம உண்மையா இருந்து அந்த தேவபக்தியை நம்ம பாதுகாத்து கொள்ளும்போது, தேவன் நம்மை சோதனைக்கு, பிசாசு நம்மை சோதிக்கும் போது அநேக சோதனைகள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும். அந்த சோதனைக்கு நாம் தப்பிக்கொள்ளும்படியாய் தேவனோடு ஐக்கியப்படும் போது அதுல நாம் ஜெயிக்க முடியுமான வல்லமையும் கிருபையும் அவர் நமக்கு தருகிறார். எனவே இந்த பூமியில நாம் அப்படி ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்து அப்படி அவர் வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். அங்க சிங்குலர்ல தான் எழுதியிருக்கும், ப்ளூரல்ல எழுதியிருக்காது. யாருக்கு கிடையாதுன்னா கூட்டத்துக்கு சொல்லல, உங்களுக்கும் எனக்கும் தனிப்பட்ட விதத்துல இப்படிப்பட்ட ஜீவ கிரீடத்தை நாம் பெற்றுக்கொள்ளணும்னா நாம் எப்படிப்பட்டவர்களா இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார் என்பதை நாம் விசுவாசிக்கும் போது, நாம் அவரிடத்தில் கிட்டி சேரும் போது கர்த்தர் நமக்கு அநேக சூழ்நிலைகளை அனுமதிச்சு நம்மகிட்ட என்ன தேவ பக்தி இருக்கிறது என்பதை காண்பிக்க விரும்புகிறார். நம்ம நகைக்கடை வாங்க போனால் எப்படிப்பட்ட நகைக்கடையில் போனாலும் அது உண்மையான நகைக்கடை தானா அப்படிங்கிறத அவங்க என்ன பண்ணுறாங்க தெரியுமா? டெஸ்ட் பண்ணி அதில் என்ன செய்வாங்க? ஒரு சீல் குத்திடுவான். டெஸ்ட் பண்ணாமல் சீல் என்ன செய்ய மாட்டான்? குத்த மாட்டான். ஒருவேளை அப்படி டெஸ்ட் பண்ணி சீல் குத்தின தங்கத்தையே நாம டெஸ்ட் பண்ணி பார்க்குறோம். அப்படியானால் கர்த்தர் நம்முடைய விசுவாசத்தையும் நம்முடைய தேவபக்தியையும் சோதிக்கும்படி அனுமதிப்பார். பேதுரு யாருடைய வாழ்க்கையில? நம்ம யோபனுடைய வாழ்க்கையில அதை அனுமதித்தார். இயேசுனுடைய வாழ்க்கையில அந்த சோதனை வந்தது. பவுனுடைய வாழ்க்கையில அந்த சோதனை வந்தது. பேதுனுடைய வாழ்க்கையில வந்தது. எல்லாருடைய வாழ்க்கையிலும் அந்த சோதனை நிச்சயம் வரும் பிரியமானவர்களே. அதனாலதான் சொல்லுது, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று. அப்போ சோதனை எதற்கு நமக்கு வருகிறது? உத்தமன் என்பதை விளங்க பண்ணுவதற்கு. அப்போ தேவபக்தி இருந்தா மட்டும்தான் நாம் உத்தமர்கள் என்பதை என்ன செய்ய முடியும்? விளங்க பண்ண முடியும். எனவே பிரியமானவர்களே, நம்முடைய தேவபக்தி எப்படி இருக்கிறது, நாம் தேவபக்தியா எப்படி வாழ்கிறோம் என்பதை குறித்து தேவன் சோதித்து அறிய விரும்புகிறார். அதுக்கு தான் பிசாசை அனுமதிக்கிறார் நம்முடைய வாழ்க்கையில பிசாசை அனுமதிக்கின்ற நோக்கமே இதுதான். நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ நம்முடைய வாழ்க்கையில பிசாசு என்ன செய்வான்? வருவான், சோதிப்பான். நம்முடைய தேவபக்தியையும் நம்முடைய விசுவாசத்தையும் சோதிக்கும்படி தேவன் அனுமதிப்பார். எல்லாருடைய வாழ்க்கையில் நடக்கும், என் வாழ்க்கையில் நடக்கும், இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலும் இது நடக்கும்.
அப்போ உங்களுடைய தேவபக்தி உண்மையானதானா, நம்முடைய விசுவாசம் உண்மையானதானா என்பது பரீட்சிக்கப்படும். என்ன செய்யப்படும்? பரீட்சிக்கப்படும். அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். அப்போ ஜீவ கிரீடம் எப்படி கிடைக்கும்? உத்தமன் என்று விளங்கின பின்பு. யாருக்குன்னா இதெல்லாம் தேவபக்தி உள்ளவங்க தான், எல்லாரும் கிடையாது. யாருக்கு? தேவபக்தி உள்ளவனுக்கு தான், எல்லாருக்கும் கிடையாது. பிரியமானவர்களே, 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் படிங்க. 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். பாருங்க, சரி. அதுக்கு அடுத்த வார்த்தை, இந்த வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமாய் இருக்குது. இந்த வார்த்தை மேல சொன்ன வார்த்தை இப்படி மேல சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. நீங்க எவ்வளவுதான் சரீரத்துல முயற்சி பண்ணாலும் அது அற்ப பிரயோஜனம். எப்படி பிரயோஜனம்? அற்ப பிரயோஜனம் தான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அந்த உலகத்துல எவ்வளவோ பிரயாசப்படுறாங்க இம்மைக்காக, சரியா? அது எல்லாம் சரீர முயற்சி, சரீரத்திற்காக. அது அற்ப பிரயோஜனம் உள்ளது. தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கொடுக்க வாக்குத்தத்தம் உள்ளது. அப்போ வாக்குத்தத்தம் உள்ளதை நீங்கள் பற்றி கொள்ள வேண்டும். ஏதோ பிரசங்கம் போனோம், கடமை முடிச்சோம்ங்கிறது இல்லை. ஆராதனைக்கு வந்தோம்னா ஆண்டவர் பேசுகிற வார்த்தையை கேட்டு உணர்வடைந்து நாம் தேவன் எப்படி இருக்க விரும்புகிறார் என்பதை புரிந்து கொண்டு அதற்கேற்றபடி நம்முடைய ஆத்மாவையும் ஆவியையும் சரீரத்தையும் பயிற்றுவிக்க வேண்டும், பழக்குவிக்க வேண்டும். அதுதான் தேவன் விரும்புகிறார். எனவே சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளதாகையால் எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது. பாருங்க, எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது. எதுலையுமே அங்க மிஸ் ஆகாது, எங்கேயும் அது மிஸ் ஆகாது. அப்போ எது முக்கியமானது? தேவ பக்தி முக்கியமானது. இருக்கா? நம்மளோட காணப்படுதா? அதை பார்க்கணும். தேவ பக்தி காணப்படுகிறதா? பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில தேவ பக்தி காணப்படாட்ட நாம் எவ்வளவு செல்வமா இருந்தாலும் அல்லது எவ்வளவு ஆரோக்கியமா இருந்தாலும் எவ்வளவு சுகபோகமா இருந்தாலும் எல்லாமே வேஸ்ட், எல்லாமே வேஸ்ட். பிரதானம் தேவ பக்தி. தேவ பக்தி. பிரியமானவர்களே, தேவன் விரும்புகிறது பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார். பார்க்கிறோம். மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அவர் ஒருவனை அல்லவா படைத்தார்? ஆதாம் மட்டும் படைச்சார். ஆவி அவருக்குள் பரிபூர்ணமா இருந்தது, பின்ன ஏன் ஒருவனை படைத்தார்? ஒரு கேள்வி இருக்கா? கேள்விக்குறி இருக்கும். பின்ன ஏன் ஒருவனை படைத்தார்? யார புறணும்? அப்ப ஆண்டவர் எதற்காய் மனுஷனை படைச்சாரு? நிறைய பேர் சொல்றாங்க, நீ எல்லாத்தையும் ஆண்டுக்கோ, நீ எல்லாத்தையும் என்ன செய்ய, அனுபவி, அதுக்காக படைச்சாருன்னு சொல்லாங்க. அப்படி பைபிள்ல இல்லை. என்ன சொல்லுது? தேவ பக்தியுள்ள சந்ததியை பெரும்படித்தானே. நிறைய பேர் புரியாம, நீ எல்லாம் உலகத்தில் உள்ள ஆண்டு அனுபவி, எல்லாம் கீழ்ப்படுத்திக்கொள். உண்மைதான். நீ தேவ பக்தி இல்லாம எல்லாம் என்ன பிரயோஜனம்? ஒன்றும் செய்ய முடியாது. எனவே ஆண்டவர் பார்க்கிறது தேவ பக்தி. தேவ பக்தி இருக்கா? நம்மளுக்கு காணப்படுதா? யோசித்து பாருங்க. தேவ பக்திங்கிறது எங்க தெரியுமா? இருதயத்தில் இருக்கணும். தேவ பக்தி என்பது இருதயத்தில் காணப்படும். நம்முடைய இருதயத்தில், நம்முடைய சிந்தையில அது காணப்பட வேண்டும். அந்த தேவபக்தி காணப்படாட்ட பிரியமானவர்களே,
இந்த உலகத்துல நாம் எவ்வளவு செல்வமா இருந்தாலும், எவ்வளவு உயர்வா இருந்தாலும், அல்லது தரித்திரமா இருந்தாலும் தேவபக்தி உள்ளவங்க வாழ முடியும். ஐஸ்வர்யவனா இருந்தாலும் தேவபக்தி உள்ளவனா வாழ முடியும். லாசரு தரித்திரம் தான், ஆனா அவன் தேவபக்தியா தான் வாழ்ந்தான். சரியா? எனவே நாம் ஐஸ்வர்யமா இருக்கிறோமா தரித்திரமா இருக்கிறதுமாங்கிறது காரியம் இல்லை. நாம் தேவ பக்தி உள்ளவர்களா இருக்கிறோமா என்பதைத்தான் தேவன் பார்க்க விரும்புகிறார். எனவே நம்முடைய வாழ்க்கையில மிக முக்கியமான காரியம், தேவன் பக்தி உள்ளவர்களை நமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள். இந்த அறிவு நமக்கு மிக முக்கியமான காரியம். யூதா எழுதின புஸ்தகம், யூதா அவர் ஒரே லெட்டர் தான் எழுதியிருக்காரு. அதில் 25 வசனம் தான் இருக்கு. அந்த 25 வசனத்தில் ரொம்ப தெளிவாக எழுதியிருக்கு. என்ன சொல்லி தெரியுமா? 14ஆம் வசனத்திலிருந்து நீங்க முடிய படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரியும். யூதா எழுதின நிருபத்தில் ஒரே கடிதம் தான். அதில் 14ல இருந்து முடிய 25 வரைக்கும் படிக்கணும். அப்படி படிச்சீங்கன்னா உங்களுக்கு தேவன் எதை விரும்புகிறார், நம்ம இடத்துல என்ன எதிர்பார்க்கிறார் என்பதை புரிந்து கொள்ள முடியும். ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கும். இப்போ எத்தனை தலைமுறையில் எதிர்பார்த்தாரு? 7 தலைமுறை எதிர்பார்த்தார். அந்த 7வது தலைமுறையில ஏனோக்கு இவர்களை குறித்து இதோ எல்லாரும் நியாய தீர்ப்பு கொடுப்பதற்கும் அவர்களில் அவபக்தி உள்ளவர்கள் யாவரும் அவபக்தியாய் செய்து வந்த சகல அவபக்தியான கிரிகளின் நிமித்தமும் தமக்கு விரோதமாய் அவபக்தி உள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் அவர்களை கண்டிக்கிறதற்கும் ஆயிரமான தமது பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தர் வருகிறார் என்று முன்னறிவித்தான். அப்போ தேவ பக்தி இல்லைன்னா அவபக்தி இருக்கும். அவபக்தி உள்ள ஜனங்களை கண்டிக்கிறதற்கு ஆயிரமான பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தர் செய்யாது வர்றார். அவர் மட்டும் இல்ல, ஆயிரமான பரிசுத்தவான்கள் அவபக்தி உள்ளவர்கள் கண்டிக்கிறதுக்கு வராங்களாம். அடுத்து இவர்கள் முறுமுறுக்கிறவர்கள். அப்போ தேவ பக்தியற்றவர்கள் காணப்படுகிற முதல் காரியம் என்ன தெரியுமா? விபச்சாரம் கிடையாது, வேசித்தனம் கிடையாது, பொய் கிடையாது, என்னது? முறுமுறுப்பு. அப்போ நம்முடைய வாழ்க்கையில என்ன இருக்கக்கூடாது? முறுமுறுப்பே இருக்கக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. எப்போதும் ஸ்தோத்திரம் தான், எப்போதும் நன்றி தான், எப்போதும் துதி தான். இவர்கள் முறுமுறுக்கிறவர்களும் முறையிடுகிறவர்களும் தங்கள் இச்சைகளின்படி நடக்கிறவர்களுமாய் இருக்கிறார்கள். இவருடைய வாய் இருமாப்பானவைகளை பேசும், தற்பொழிப்புக்காக முதுகஸ்துதி செய்வார்கள். நீங்களோ பிரியமானவர்களே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலரால் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளை நினைவுறுங்கள். கடைசி காலத்திலே தங்கள் துன்மார்க்கமான இச்சைகளின்படி நடக்கிற பரியாசக்காரர் தோன்றுவார்கள் என்று உங்களுக்கு சொன்னார்களே. இவர்கள் பிரிந்து போகிறவர்களும் ஜென்ம சுபாவத்தாரும் ஆவி இல்லாதவர்களுமாமே. நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி பாருங்க. தேவ பக்தி உள்ள ஜனங்களுடைய அடையாளம் என்ன அப்படின்னா, அவங்க மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் அவங்களை உறுதிப்படுத்தி கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி தேவனுடைய அன்பிலே உங்களை காத்து கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள். அல்லாமலும் நீங்கள் பகுத்தறிவுள்ளவர்களாய் இருந்து சிலருக்கு இரக்கம் பாராட்டி சிலரை அக்கினியிலிருந்து இழுத்து விட்டு பயத்தோட ரட்சித்து மாம்சத்தால் கரைபட்டிருக்கிற வஸ்திரத்தையும் வெறுத்து தள்ளுங்கள். வலுவாதபடிக்கு உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோட உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமை உள்ளவரும் தாம் ஒருவரே ஞானமுள்ளவருமாகிய நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு கனமும் மகத்துவமும் வல்லமையும் அதிகாரமும் இப்பொழுதும் எப்பொழுதும் உண்டாவதாக என்று யூதா நமக்கு எச்சரிப்பா எழுதி வைத்திருக்கிறார். இதெல்லாம் யாருக்கு எச்சரிப்புனா, தேவ பக்தி உள்ளவர்களுக்கு, தேவ பக்தியை தேடுகிறவர்களுக்கு, தேவ பக்தியை வாஞ்சிக்கிறவர்களுக்கு இப்படிப்பட்ட காரியத்தை கர்த்தர் நமக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். நீங்கள் ஐஸ்வர்யவான்களா அல்லது தேவ பக்தி உள்ளவர்களா? 2 கேள்விதான் இருக்கு. அப்போ தேவ பக்தி தான் இம்மைக்கும் நித்தியத்திற்கும் பிரயோஜனமா இருக்கும். சரியா? தேவ பக்தி இம்மைக்கும் மறுமைக்கும் அது பிரயோஜனம் உள்ளது பிரியமானவர்களே. எனவே இந்த நாட்கள்ல தேவன் எதை
வேல்யூ பண்றார், எதை கனம் பண்றார், எதை மதிக்கிறார், எதை கவனிக்கிறார், எப்படிப்பட்டவர்களை தேடிக்கொண்டிருக்கிறார் என்பதை குறித்து நாம் விழிப்பாய், ஜாக்கிரதையாய், தெளிந்த புத்தியோடு நாம் புரிந்து கொண்டோமானால் நாம் அசைக்கப்படாத ஒரு வாழ்க்கை வாழ்வோம். எப்படிப்பட்ட வாழ்க்கை? அசைக்கப்படாத வாழ்க்கை. அப்படி வாழணும்னா நாம் தேவ பக்தியாய் வாழ வேண்டும். எப்படி வாழணும்? தேவ பக்தியாய் வாழ வேண்டும். எனவே வர நாட்கள்ல அப்படி தேவ பக்தி உள்ளவர்களாய் வாழ்வதற்கு நம்மை நாமே ஒப்பு கொடுப்போம், நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம், நம்மை நாமே நிதானித்து பார்ப்போம், நம்மை நாமே ஒப்பு கொடுப்போம், நம்மை அவருடைய கரத்துல முற்றிலும் ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து அவருக்கேற்ற பாத்திரமாய், யாருக்கேற்ற பாத்திரமாய்? அவருக்கேற்ற பாத்திரமாய் நம்மை வணைந்து கொள்வார், நம்மை உருவாக்குவார், நம்மை ஆசீர்வதிப்பார், நம்மை பயன்படுத்துவார், நம்மை அநேகருக்கு ஆசீர்வாதமாய், வெளிச்சமாய், உப்பாய் பயன்படுத்துவார். இதற்குத்தான் கல்வாரி சிலுவையில இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தினார். இதுக்காக நெஞ்சாரு கர்த்தர் ரத்தம் சிந்தினார். சும்மா இதெல்லாம் உங்களோட லேசா எதிர்பார்க்கல. அவர் ரத்தம் சிந்தித்தான் இப்போ இன்றைக்கு நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். அவர் மரித்து, பாடுபட்டு மரித்து, அடக்கம் பண்ணப்பட்டு, உயிர்த்தெழுந்து இன்று உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் அவர் வாசம் பண்ணும்படி விரும்புகிறார். உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் அவர் மகிமையாய் தம்மை வெளிப்படுத்த விரும்புகிறார். இதற்குத்தான் கர்த்தர் நம்மை ரட்சித்திருக்கிறார். இதற்குத்தான் கர்த்தர் நம்மை ரட்சித்திருக்கிறார். எனவே நாம் பின்னிட்டு பார்க்காதபடி, எங்க பார்க்கப்படாது? பின்னிட்டு பார்க்காதபடி. பின்னிட்டு பார்க்கறது என்ன அர்த்தம்? அப்படி கிடையாது. மற்றவங்களை பார்க்கப்படாது, மற்றவங்களை பார்க்கப்படாது, மற்ற யாரையும் பார்க்கப்படாது. இயேசுவை மட்டுமே நோக்கி பார்த்து நம்ம ஓடுவோம். கிறிஸ்துவை மட்டுமே நோக்கி அவங்க எப்படி இருக்காங்களா, இவங்க எப்படி இருக்காங்களா, அவங்க ஏன் அப்படி இருக்காங்க, இதை விட்டு இதெல்லாம் விட்டுட்டு அப்பா நீர் எப்படி இருக்கிறீர் அப்படின்னு அவருடைய அடிச்சு விட்டு நாம் நடக்கும்போது, அவரை எப்போதும் எனக்கு முன்பாக நம்ம வைத்திருக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில எந்த சோதனை வந்தாலும், சோதனை வராமல் இருக்காது, கண்டிப்பாக சோதனை உண்டு. அந்த சோதனையில நமக்கு ஏசு சொன்னாரு, நான் உலகத்தை ஜெயித்தேன், திடன் கொள்ளுங்கள் அப்படின்னார். பவுல் எழுதினாரு, எல்லா இடங்களிலும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிறவர் என்று எழுதினாரு. எனவே பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவர் எல்லா இடத்திலும் நம்மை வெற்றி யாருன்னா தேவ பக்தி உள்ளவர்களை, சும்மா எல்லாரும் கிடையாது. தேவ பக்தி இன்னைக்கு காணப்பட வேண்டிய ஒரு காரியம் நம்ம வாழ்க்கையில். அப்படிப்பட்ட தேவ பக்தி இருக்கா? அந்த ஒருவேளை தேவ பக்தி இல்லைன்னா அப்படி இந்த நாளில் நம்ம என்ன செய்யணும் தெரியுமா? ஆண்டவரே, என்னை ஆராய்ந்து பார்த்தேன், இப்படிப்பட்ட தேவபக்தி இல்லை, நான் இப்படிப்பட்ட தேவபக்தியை நான் வாஞ்சிக்கிறேன், எனக்கு விரும்புகிறேன், இந்த நாள் முதல் நான் இந்த தேவபக்தியில் வாழ வாஞ்சிக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லி நாம் உள்ளத்திலிருந்து ஒரு தாகத்தோடு அவர்களை ஜெபம் பண்ணணும்னு சொன்னால், கேட்போம்னு சொன்னால், கண்டிப்பாக கர்த்தர் என்ன செய்வார்? தருவார், நம்மை உயிர்ப்பிப்பார், நம்மை மீட்பார். அநேகர் அதை கண்டு கர்த்தரிடத்தில் வருவாங்க. தேவன் இப்படியாய் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். எனவே இந்த நாளில் நம்ம ஆராய்ந்து பார்த்து, நம்ம சோதித்து பார்த்து நம்ம ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்வார். ஆமேன், ஆமேன்.